தயாரிப்பு நிறுவனங்களின் இரட்டை விலை கொள்கையை கண்டித்து விநியோகஸ்தர்கள் சங்கத்தினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பினர் விரைவில் விற்பனையாக்கக்கூடிய நுகர்பொருள் நிறுவனங்களை கண்டித்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தயாரிப்பு நிறுவனங்கள் இரட்டை விலை கொள்கைகளை கடைபிடிப்பதாகவும் இதனை கண்டித்து விநியோகஸ்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். விநியோகஸ்தர்கள் மூலம் விற்பனை செய்யும் சில்லறை வணிகத்திற்கு அதிக விலையும் ஆன்லைன் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு குறைந்த விலை அளிப்பதாக குற்றம் சாட்டினர். இந்திய அளவில் விரைவாக விற்பனையாக்கக்கூடிய நுகர்பொருட்கள் 90% சில்லறை மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் மூலமே நடைபெறுவதாக தெரிவித்த அவர்கள் 10% மட்டுமே ஆன்லைன், ரிலையன்ஸ், ஜியோ மார்ட், பிக் பாஸ்கெட் ஆகிய நிறுவனங்களில் நடைபெறுகிறது எனவும் தெரிவித்தனர். 10% மட்டுமே விற்பனை செய்யும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை அளித்து 90% விற்பனை செய்யும் சில்லறை வணிகத்தை அளிக்கும் நோக்குடனே இந்த செயல்பாடு இருப்பதாகவும், இந்த இரட்டை விலை கொள்கையை தயாரிப்பு நிறுவனங்கள் மாற்றிக்கொள்ள தவறினால் தமிழ்நாடு நுகர்வோர் விநியோகஸ்தர்கள் சங்கங்கள் கூட்டமைப்பு மற்றும் வணிகர் சங்கங்களோடு இணைந்து அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்க மாநில தலைவர் வெங்கடேஷ் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவையைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்று ஒருமனதாக முடிவெடுத்திருக்கின்றது. அதாவது கருப்பு சட்டை போட்டு இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். நீங்கள் ஏன் என்று கேட்டால், இந்த ஆன்லைனில் மல்டிநேஷனல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்கள் இரட்டு விலை கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பாரம்பரியமிக்க விநியோகஸ்தர்களுக்கு ஒரு விலை, பகட்டான ஆன்லைன் விநியோகஸ்தர்களுக்கு ஒரு விலை என்று வைத்திருக்கின்றார்கள். அந்த பன்னாட்டுக்கு கொடுக்கும் விலை எங்களுக்கு கொடுக்கும் விலையை விட மிகவும் குறைந்தாக இருப்பதால் நாங்கள் அவர்களுடன் போட்டி போட இயலவில்லை. அதனால் நாங்கள் அந்த பன்னாட்டு நிறுவனத்திற்கு எதிராக இந்த இரட்டை விலை கொள்கையை தயவு செய்து விட்டுவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை பலமுறை நாங்கள் கேட்டுக்கொண்டும் அவர்கள் இந்த இரட்டை விலை கொள்கையை கடைபிடித்துத்தான் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தால் அவர்களுக்கு 75 ரூபாய், 80 ரூபாய் என்ற விலையிலே கொடுக்கின்றார்கள். ஆகையால் நாங்கள் அவர்களுடன் மார்க்கெட்டில் போட்டி போட முடியவில்லை. அதனால் எங்களுடைய வியாபாரம் கணிசமாக குறைந்து விட்டது. எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய டிரைவர், சேல்ஸ்மேன் மற்றும் பலர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த இரட்டை விலை கொள்கையை தயவு செய்து அவர்கள் விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி அவர்கள் விடுகின்ற என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டி எங்களை உந்துகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். ஆகையால் நீங்கள் எல்லோரும் தயவு செய்து